வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் விவசாயி யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்க என் பேர் வடிவேல், கேத்திரெட்டிப்பட்டி. இந்த வண்டி வந்து 3 வருஷம் ஆகுது வாங்கி. இதில் பார்த்தாக்கல உளுந்து, உழுவல், சூரியகாந்தி, மக்காசோளம், ராகி, செஞ்சோளம் அனைத்து வகையான தானியங்களும் அடிக்க முடியும். இதோட இந்த வண்டி நல்லா கெப்பாசிட்டாக லோடு எடுக்குது. வணக்கண்ணா, இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து எல்லாம் கையில் அடிச்சுருந்தாங்க. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு டைப், பழைய மாடல். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்துருச்சு. அதனால் இப்போ அந்த பழைய மாடல் ஃபர்ஸ்ட்ல கையில் அடிக்கிறதுக்கும் இப்போக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது உங்களுக்கு? இப்போ டிஃப்ரெண்ட்னாக்கல இப்போ நவீன காலம் ஆகிப்போச்சு. இப்போ வந்து பார்த்தாக்கல யாருமே கையில் அடிக்கிறதில்ல, சின்ன வண்டி விரும்புறதில்ல. சிம்பிள் நல்லா பெரிய வண்டி குயிக்காக வேலை முடியணும், குயிக்காக வேலை முடியணும். சரிண்ணா, இப்போ இந்த வண்டியில் வந்து நீங்கள் எப்படி இந்த வண்டியை பயன்படுத்துறீங்க? இதனால வந்து வெளியில எடுத்துட்டு போறது அந்த மாதிரி சிரமம்லாம் உங்களுக்கு எதுவும் இல்லைங்க? அதெல்லாம் எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. சாதாரண நம்ம டிராக்டர் பொட்டி ஓட்டுற மாதிரி தான் இது. மேடு பள்ளத்தில் வந்து கொஞ்சம் உஷாராக ஓட்டணும், பொட்டி சாஞ்சிடும். இப்போ பழைய வண்டிக்கு இந்த வண்டிக்கு என்ன டிஃப்ரெண்ட்? பழைய வண்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக லோடு கொடுத்தீங்கன்னா பெல்ட் விழும். இந்த வண்டியில் வந்து பெல்ட்டும் விழாது, ஃபுல்லாக லோடு எடுக்கும். எவ்வளோ லோடு கொடுத்தாலும் லோடு எடுக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இந்த வண்டிக்கு? இப்போ எவ்வளோ வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் போக எனக்கு ஒரு 2000 ரூபாய் நிற்கும். டீசல் செலவு போக 2000 ரூபாய் நிற்கும். நல்ல சீசன் வந்து என் வண்டிக்கு எப்பயுமே சீசன். அதாவது வந்து ஜல்லடை எல்லாமே இருக்கிறதுனால எனி டைம் வண்டிக்கு வேலை இருக்குது. என்னென்ன டூல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, என்னென்னலாம் பயன்படுத்துறீங்க? டூல்ஸ்லாம் அனைத்துமே கூட இருக்கும். நெட்டு, போல்டு, லூஸ் ஆகிறது, பார்க்கறதுக்கு செய்கிறதுக்கு எல்லா அனைத்து டூல்ஸும் எந்த நேரமும் வண்டியில் இருக்கும். ஜல்லடை அந்த மாதிரிலாம் என்னென்ன அது என்ன மக்களுக்கு வந்து என்ன தேவையோ அது மட்டும் மாட்டிட்டு போவோம். மீதியெல்லாம் வீட்டானதான். ஆனால் நீங்கள் இந்த வண்டி ஃபஸ்ட்டு வாங்கும் போது உங்களுக்கு என்னென்ன கூட கொடுக்குறாங்க? இந்த வண்டி எடுக்குள்ள வந்து நெல் அடிக்கிற ஜல்லடை ப்ளஸ் மக்காசோளம் 2 மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்து நான் அனைத்து ஜல்லடையும் ஒரு 80,000க்கு வாங்கி போட்டிருக்கேன். இல்லை என்னென்ன விதமான தானியங்கள் வந்து நீங்கள் அடித்து கொடுப்பீங்க? என்னென்ன ஜல்லடை வச்சுருக்கீங்க? அதாவது வந்து அனைத்துக்குமே ஜல்லடை இருக்குது. அதாவது சூரியகாந்தி, மக்காசோளம், கம்பு, ராகி, அனைத்து வகையான தானியத்துக்குமே ஜல்லடை இருக்குது.